எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். இப்படி சொல்லும்போது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? எனக்கும் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல எனக்கும் ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. பட் இதுவே இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மீ டூ. ஸோ எனக்கும் தான். மீ டூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்த சென்டென்ஸ். எனக்கு பாவக்காய் பிடிக்காது. எனக்கு பாகற்காய் பிடிக்காது. ஓகேங்களா? இப்படி சொல்லும்போது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எனக்கும் பிடிக்காது. அப்படி இல்லைன்னா எனக்கும் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா, இதே மீ டூன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி சொல்லக்கூடாது. நேச்சுரலா வந்து இங்கிலீஷ் பேசுகிறவங்க வந்து மீ டூ சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? என்ன சொல்லுவாங்க? மீ நெய்தர் இல்ல மீ எய்தர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்கு, பிடிக்கும்ங்கிற விஷயத்துக்கு மீ டூன்னு சொல்லி எனக்கும் தான்னு சொல்லுங்க. இதுவே வந்து நெகட்டிவான விஷயம், அதாவது பிடிக்காதுன்னு சொன்னாங்கன்னா, மீ நெய்தர் அப்படி இல்லைன்னா மீ எய்தர்ன்னு சொல்லுங்க. வாங்க அடுத்த சென்டென்ஸ் போய் பார்க்கலாம். நான் சமைக்க விரும்புவேன். இது ஜென்ரலான ஒரு இது. ஓகேங்களா? நான் சமைக்க விரும்புவேன். ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்? நானும் தான் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சொல்லாங்க? மீ டூ. ஏன்னா இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். ஓகேங்களா? இதை வந்து இது ஒரு செயல்னால, அதாவது ஒரு வெர்புனால இங்கே என்ன பண்ணணும்னா, ஸோ டூ ஐன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இன்னொரு ஒரு ஆல்டர்னேட்டிவ். ஓகேங்களா? ஸோ ஒன்று மீ டூ அப்படி இல்லைன்னா ஸோ டூ ஐ. அதாவது இந்த இடத்துல வந்து வெர்புன்னு வரணும். நம்ம சொன்ன மாதிரி ஐ லைக் ஐஸ்கிரீம் அப்படியே அந்த மாதிரிலாம் சொல்லும்போதெல்லாம் இது சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஒரு செயல் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல ஸோ டூ ஐன்னு போட்டால் நானும் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஓகே. எனக்கு அதிக சத்தம் பிடிக்காது. எனக்கு அதிகம் சத்தம் பிடிக்காது. இது ஒரு நெகட்டிவ். ஓகேங்களா? இதை எப்படி சொல்லங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ கண்டினியூவாக பார்க்க நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி மீண்டும் சந்திக்கலாம். பாய்.